குழந்தைகிட்ட போய் இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அது சிரிச்சுட்டு ஸ்மைல் பண்ணிட்டு தன்னோட விளையாட்டுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருமா. இன்னொரு நாள் போய் திருப்பி இந்த நாள் உனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, திருப்பி அது சிரிச்சுட்டு ஸ்மைல் பண்ணிட்டு தன்னோட விளையாட்டுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருமா. அது என்னைக்குமே இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, இன்னைக்கு நாள் சூப்பரா இருந்துச்சு, திஸ் டே வாஸ் சோ பிஸி டே அப்படின்னு என்னைக்குமே பதில் சொன்னதே கிடையவே கிடையாது. அது என்ன காரணம் அப்படின்னா, தாங்கிட்ட என்ன ஒரு விஷயம் இருக்குதோ அதை வச்சு அது சந்தோஷமா விளையாண்டுக்கிட்டே இருக்குமா. இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கவே யோசிக்காது. எந்த குழந்தையுமே யோசிக்காது. நீங்கள் கல்லை கொடுத்தீங்க அப்படின்னா விளாடும், ஒரு பேப்பரை கொடுத்தீங்கன்னா விளாடும், ஒரு மரக்கட்டையை கொடுத்தீங்க அப்படின்னா விளாடும், ஒரு பிளாஸ்டிக் ஜாமானை கொடுத்தீங்க அப்படின்னாலும் அது விளாடும். இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு அதை அப்படியே விளாண்டு சந்தோஷமாக பயங்கர சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். ஆனால் மனுஷன், நல்லா வளர்ந்த மனுஷன் மட்டும்தான் இல்லாத ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு நார்மலாக போய் ஒருத்தவங்ககிட்ட போய் ஹவுஸ் லைஃப் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, என்ன வாழ்க்கை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஹெல்த் எல்லாம் பரவாயில்லையா, என்னப்பா வயசாகிடுச்சுப்பா அப்படிம்பாங்க. ஃபினான்ஷியலாக ஓகேவா, என்னப்பா லோனு இஎம்ஐ இதெல்லாம் போயிட்டு இருக்குப்பா, இப்படி தான் சொல்லி நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை நம்ம லைஃப்பை பற்றி இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், நெகட்டிவாக ஏதாச்சும் ஒன்று திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ் உனக்கு கொடுத்த லைஃப்பை நீ ரொம்ப கிராண்டடாக எடுத்துக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம், நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேர் சொல்லியிருந்திருப்பாங்க, நீ இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை இன்னொருத்தவங்களுடைய கனவு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த லைஃப்பை நீ கிராண்டடாக எடுத்துக்காமல் இருந்தால் மட்டும்தான் உனக்கு தேவையான விஷயங்கள், நீ ஆசைப்படுற விஷயங்கள் உன் லைஃப்பில் உன்னை தேடி வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிராண்டடாக எடுத்துக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? கிராட்டிடியூட்னஸ், நன்றி உணர்ச்சி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். நன்றி உணர்ச்சியை ஃபாலோ பண்ணால் என்ன பண்ணணும்? தி மேஜிக். இந்த புக்கில் தான் அந்த கிராட்டிடியூடை பற்றி அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புக்கோட ஒரு ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னங்க, ஒரு புக் படிக்கலாமா? ரோண்டா பைரன் அப்படிங்கிறவங்க தான் இந்த புக் எழுதியிருக்காங்க. அவங்க தான் ஆத்தர். இவங்களுடைய இன்னொரு ஃபஸ்ட்டு புக் பார்த்தீங்க அப்படின்னா தி சீக்ரெட் அப்படின்ட்டு. இந்த புக் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பயங்கர ஒரு ஃபேமஸான ஒரு புக்கு. இந்த சீக்ரெட்டை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சில ஃபீட்பேக்ஸஸ், டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே வந்து அந்த சீக்ரெட்டோட வெப்சைட்லேயே வந்து நிறைய மென்ஷன் ஆகிருக்கு. சீக்ரெட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷனை பற்றி பேசுகிற ஒரு புக்கு தான் தி சீக்ரெட் அப்படிங்கிற புக்கு. அவங்களுடைய செகண்ட் இன்னொரு படைப்பு தான் இந்த மேஜிக் அப்படிங்கிறது. இந்த மேஜிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து கிராட்டிடியூட் பற்றி பேசுகிற ஒரு புக்கு. இந்த தேங்க்யூ அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான, எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான வேர்டு அப்படிங்கிறது சீக்ரெட்லையும் நிறைய சொல்லியிருந்திருப்பாங்க. பட் இந்த புக்கில் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த புக்கோட என்டையர் ஃபுல் கண்டென்ட், என்டையர் க்ரக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிராட்டிடியூட், அந்த தேங்க்யூ அது மட்டும்தான் டீல் பண்ணிகிட்டே இருக்கும். ஒன்று சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கிராட்டிடியூட் வந்து ஏன் அவ்வளோ பெரிய விஷயமா, இந்த கிராட்டிடியூடோட நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கும் போது ஏன் நம்ம லைஃப்லாம் அவ்வளோ சேஞ்ச் ஆயிருமா அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். டெடெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து தன்னுடைய லைஃபவே வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி அதுக்கப்புறம் அந்த வீடியோவை வந்து டெடெக்ஸில் அவர் ஷேர் பண்ணியிருந்தார். என்ன பண்ணார் அப்படின்னா, நாளைக்கு காலையிலேருந்து நான் என் லைஃப்பில் கண்ணை முழிச்சதுலேருந்து நான் கிராட்டிடியூடை ஃபாலோ பண்ண போகிறேன், தேங்க்யூ நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ண போனாராம். அவர் காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா தேங்க்யூ சொல்ல ஆரம்பிச்சாராம். ஏன்னா ஐ எம் ஸ்டில் ப்ரீத்திங், நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்ட்டு தேங்க்யூ சொன்னாராம், கிராட்டிடியூட் ஃபாலோ பண்ணாராம். அதுக்கப்புறம் உடனே கீழே தரையில் வச்ச உடனே அவருக்கு ஒரு வீடு இருக்குது அப்படின்ட்டு கிராட்டிடியூட் ஃபீல் பண்ணாராம், தேங்க்யூ பண்ணாராம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முன்னாடி ஒரு காஃபி இருந்துச்சான். அந்த காஃபியை குடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அப்போ இந்த காஃபியை மேக் பண்ணியிருக்காங்க, நம்ம எந்திரிச்ச உடனே நம்மளுக்கு ஒரு காஃபி வருதே அப்படின்ட்டு கிராட்டிடியூட் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொன்னாராம். இந்த காஃபி கொண்டு வந்து போட்டது யார்? அம்மா. அப்போ அவங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த அம்மா சரி போட்டிருக்காங்க, ஓகே. பட் இருந்தாலும் இந்த காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு காஃபி பவுட்ரு, தண்ணி, அதுக்கப்புறம் ஒரு போர்சிலின் கப்பு இதெல்லாம் இருக்கணுமே, இதெல்லாம் இருந்தால் மட்டும் தான் காஃபி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்சிலின் கப்பு பண்ண கம்பெனிக்கு தேங்க்யூ சொல்கிறது, அந்த காஃபி பவுடருக்கு தேங்க்யூ சொல்கிறது. சரி, காஃபி பவுடர் கம்பெனிக்கு மட்டும் தேங்க்யூ சொன்னால் எப்படி? அந்த காஃபி பவுடர் மேக் பண்ணுறதுக்கு வந்து அந்த காஃபி எஸ்டேட்லேருந்து அந்த பவுடர் ஆக்கி எல்லாமே கொண்டு வரணும்ல. அப்போ அந்த சர்வன்ஸு, அந்த வேலையாட்கள், லேபர்ஸ் அவங்களெல்லாம் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் தேங்க்யூ சொல்ல ஆரம்பிச்சாராம். அவங்களுக்கு மட்டும் தேங்க்யூ சொன்னால் எப்படி? அதை பேக் பண்ணவங்க, அந்த காஃபி இப்போ எஸ்டேட்டில் வந்து அந்த சீடை விதைச்சவங்க, இவங்களுக்குலாம் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேங்க்யூ சொன்னாராம். இவங்களுக்கு மட்டும் சொன்னால் எப்படி? அந்த ஃபார்மர்ஸுக்கு தேங்க்யூ சொல்லணும். அப்போ அந்த ஃபார்மர்ஸு அவங்களுக்கு மட்டும் தேங்க்யூ சொன்னால் எப்படி? அந்த மண், உரம் இதெல்லாம் போட்டு இது பண்ணவங்களுக்கு அவங்களுக்கும் தேங்க்யூ. அவங்களுக்கு மட்டும் சொன்னால் எப்படி? அந்த உரத்தை க்ரியேட் பண்ணவங்க அவங்களுக்கு தேங்க்யூ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த செயின் அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு காஃபிலேயே இவ்வளோ பெரிய செயின் இருக்குது அப்படின்னா நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம எவ்வளோ நன்றியோடு இருக்கணும்.
இன்னைக்கு நம்ம முன்னாடி ஒரு பிளேட்டில் ஒரு ஃபுட் இருக்குது அப்படின்னா, அந்த ஃபுட்டு சாதாரணமா வந்த ஃபுட்டு கிடையவே கிடையாது. பல பேத்துடைய உழைப்பு தான் இந்த ஃபுட் அப்படின்ட்டு நெறைய இடத்துல, நெறைய படங்கள்லையுமே சொல்லியிருந்திருப்பாங்க. ஒரு விவசாயி ஆகட்டும், ஒரு விவசாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் ப்ராசஸிங் பண்ணி, இது பண்ணி, கலரிங், லொட்டு, லொசுக்கு எல்லாமே தாழ்ந்து பேக்கப்பிங் எல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு குக் பண்ணி, தான் வீட்ல உள்ளவங்களே அம்மாவோ, அப்பாவோ யாரோ ஒருத்தவங்க இது பண்ணி, அதுக்கப்புறம் குக் பண்ணி இங்கே நம்மக்கிட்ட ஃபுட்டு வருது அப்படிங்கும்போது, எத்தனை ஒரு விஷயத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும். எத்தனை ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம கிரேட்ஃபுல்லா இருக்கணும். ஒரு காஃபி, ஒரு ஃபுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம கிரேட்ஃபுல்லா இருக்கிறோம் அப்படிங்கும்போது, நெறையா விஷயம் நம்மள தேடி வரும் அப்படின்ட்டு, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் கம்ப்ளீட்டா அவர் பண்ணி பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டே ஒரு சின்ன விஷயத்துல முடிச்சாராம். ஆனா 1 மந்த் முடிச்சு பார்க்கும்போது அவரோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்துச்சு அப்படின்ட்டு அந்த பெர்சன் ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. டெடெக்ஸ்ல இன்னைக்கும் அந்த வீடியோ இருக்கு. நீங்க முடிஞ்சா அந்த வீடியோவ பாருங்க. ஸோ இதுதான் கிராட்டிட்யூடோட பவர் அப்படிங்கிறது. நம்ம ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த என்டையர் இந்த யூனிவர்ஸ் ரன் பண்ணுறதே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ரீக்வன்சியை வச்சு தான். எப்பயுமே இந்த கிராட்டிட்யூட ஃபாலோ பண்ண ஆட்டோமேட்டிக்லி யூ வில் ஃபில்டு வித் லாட் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ். பட் இந்த கிராட்டிட்யூட் நீ ஃபாலோ பண்ணலை அப்படின்னா, யூ வில் பி ஃபில்டு வித் சோ மச் ஆஃப் ஹேட் ஆர் சோ மச் ஆஃப் டிமாண்ட் அப்படிங்கிறது தான். இந்த புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இது வந்து ஒரு நாள்லையோ, அதே ஒரே ஒரு ஷார்ட்லையோ முடிக்க வேண்டிய புக்கு கிடையவே கிடையாது. இது ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டிய ஒரு புக்கு தான். ஆக்சுவலாக வந்து 28 டேஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது தான் இந்த என்டையர் புக்கே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கிராட்டிட்யூடை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ஹெல்த் ஆகட்டும், மானிட்டரி ஆகட்டும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், ஒர்க் ஆகட்டும், கரியர் ஆகட்டும், அல்லது உன்னுடைய ஃபேமிலி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையும் தாண்டி உன் லைஃப்பில் ஆம்பிஷன், கோலு, அச்சீவ்மெண்ட்டு அதாகட்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ கிராட்டிட்யூடை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு டெம்ப்ளேட் அழகாக அப்படி கொடுத்து வச்சுருப்பாங்க. இதை நீ காலையில் ஃபாலோ பண்ணு, இதை மத்தியானம், இதை நைட்டு தூங்கும்போது ஃபாலோ பண்ணு அப்படின்ட்டு அழகாக கொடுத்து வச்சுருந்துருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு டெம்ப்ளேட் இருக்கும். எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கன்டென்ட் இந்த 20 டேஸ்லையுமே வந்து ஒவ்வொரு கன்டென்ட் வித்தியாசப்படும். பட் ஆனால் காமனான ஒரு கன்டென்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது தான் காமனான ஒரு கன்டென்ட். காலையில் எந்திரிச்ச உடனே என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் நீ இன்னைக்கு சந்தோஷப்படுற, கிராட்டிட்யூட ஃபீல் பண்ணுற அப்படிங்கிறத உட்காந்து எழுது அப்படிம்பாங்க. இன்றைக்குமே நிறைய பேருக்கு வந்து ஜேர்னலிங் அப்படிங்கிற ஒரு ஹேபிட் இருக்கும். அவங்க நிறைய பேர் ஜேர்னலிங் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, கிராட்டிட்யூட் அப்படிங்கிறது தான் அவங்க நிறைய பேர் இது பண்ணுவாங்க. எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நான் கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் அப்படிங்கிறத வந்து அப்படியே மென்ஷன் பண்ணி, அதை படித்து பார்க்குறோம் அப்படிங்கும்போதே எல்லாத்தையும் மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க. ஒரு 10 டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க. மென்ஷன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை படித்து பார்க்குறோம் அப்படிங்கும்போது நம்ம மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக தோணும். என்ன தோணும் அப்படின்னா, ஓ இவ்வளோ விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கா அப்படின்ட்டு நம்ம மீது சந்தோஷப்படுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து யூ வில் பி இன் அபண்டன்ட் ஸ்டேட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது தான் அவங்க திரும்பி சொல்கிறது. ஸோ இந்த என்டையர் புக் வந்து அந்த ஒரு கான்செப்டில் ரன் பண்ணக்கூடிய ஒரு புக்கு தான். 28 டேஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த நீ ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த என்டையர் புக்கோட டெம்ப்ளேட்டே. ஸோ நான் ஃபாலோ பண்ணுவது பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவு கிராட்டிட்யூட்னஸ் அப்படிங்கிறது தெரியும். அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறைய ஜேர்னலிங் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் நான் இந்த புக்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஓப்பன் மைண்டட் அப்படியே தான் ஆரம்பிச்சேன். சரி பார்ப்போம். ஏன்னா சீக்ரெட் ஏற்கனவே படிச்சிருக்கேன். சீக்ரெட் பற்றி அதோடைய சாயல் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாயல் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு இதில் தான் படிக்க ஆரம்பிச்சது. பட் புக்கை முடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, என்டையர்லி சீரியஸ்லி பிலீவ் மீ த மேஜிக் ஹேப்பன்ட். என் லைஃப்பில் அந்த 28 நாள் நான் முடிக்கும்போது ஒரு விஷயம், மேஜிக்கான ஒரு விஷயம் நடந்துச்சு. அதை நம்ம நம்பணும், அவ்வளோதான். நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்குங்க. நடக்காதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது நினைக்கவே நினைக்காது. நான் நம்பினேன் இந்த புக் அப்படி பார்க்கும்போது மேஜிக். ஓகே, அந்த 28 நாள் முடிய போகும்போது இந்த புக்கில் ஏதோ ஒரு மேஜிக் நமக்கு நடக்க போகுது அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக அதே மாதிரி நடந்துச்சுங்க. ஸோ அதுதான் இந்த என்டையர் புக்கே. நிறைய கேள்விப்பட்டிருப்போம், ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர் அப்படின்ட்டு. இதில் ஒரே ஒரு வேர்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, த பர்சன் ஹூ இஸ் ரிச் இன் கிராட்டிட்யூட் ஆப்வியஸ்லி வில் அட்ராக்ட் மோர். த பர்சன் வெரி புவர் இன் கிராட்டிட்யூட் வில் அட்ராக்ட் மோர். அவ்வளோதான். நீ கிரேட்ஃபுல்லாக இருக்க அப்படிங்கும்போது அதுக்குண்டான விஷயங்களை ஃபுல்லாக நீ அட்ராக்ட் பண்ணுவ அப்படிங்கிறது தான். ஆனால் அன்கிரேட்ஃபுல்லாக இருக்க அப்படிங்கும்போது அதுக்குண்டான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவ. இந்த என்டையர் யூனிவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சியில் ரன் ஆகுது அப்படின்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஃப்ரீக்வன்சி என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்கோ அதே ஃப்ரீக்வன்சி தான் இந்த யூனிவர்ஸ் வந்து உனக்கு கொடுக்கும். நீ அதை தான் அட்ராக்ட் பண்ணுவ. லைக் அட்ராக்ட்ஸ் லைக். நிறைய கேள்விப்பட்டிருப்பேன் இதெல்லாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கிரேட்ஃபுல்லாக இருக்கும்போது ஒரு சின்ன மேபி ஒரு நீங்கள் டெஸ்ட் கூட பண்ணி பாருங்கள். நீ இஃப் யூர் ஃபீலிங் ஸோ கிராட்டிட்யூட் அண்ட் கிரேட்ஃபுல் அப்படிங்கும்போது உன் மைண்டு எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா, யூஆர் இன் அன் அபண்டன்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு எடுத்துக்குமா. இன்னும் நிறைய இருக்குது உங்ககிட்ட, இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு உன் மைண்ட் செட் அந்த லெவலில் வந்துருமா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உன் ஃப்ரீக்வன்சி என்ன ஆகுமா,
அபண்டன்ஸ் உள்ள ஃப்ரீக்வன்சியவா உன் லைஃப்பில் கொண்டு வருமா. இன்னும் நிறையா உள்ள விஷயங்கள், இன்னும் நிறைய வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வரும். பட் இஃப் யூஆர் இன் அன்கிரேட்ஃபுல், கிராட்டிடியூட் இல்லாமல் நீ இருந்த அப்படின்னா, நெகட்டிவாவோ அல்லது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டோ அந்த மாதிரி இருந்த அப்படின்னா, உன் மைண்ட் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா, ஓகே இன்னும் இல்லை போல், அப்போ பற்றாக்குறையாக இருக்குது, அப்போ டிமாண்டில் இருக்குது அப்படின்னு உன் மைண்ட் செட் எடுத்துக்குமா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உன் ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும் அப்படின்னா, டிமாண்டில் உள்ள ஃப்ரீக்வன்சியவா உன்கிட்ட சேர்த்து வைக்கும். எது பற்றாக்குறையோ எது கம்ப்ளைண்ட்டோ ஆட்டோமேட்டிக்காக அதான் வரும். ஸோ அதுதான் சொல்லுவாங்க, த ரிச் கெட் ரிச்சர், த புவர் கெட் புவரர் அப்படிங்கிறது தான். நீ நிறைய கிரேட்ஃபுல்லாக இருக்க அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் உனக்கு தேடி வரும். நீ கிரேட்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கும்போது இருக்கிற விஷயம் பறிபோகும் அப்படிங்கிறது தான். நிறைய பிஸ்னஸ் பர்சன்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பணம் செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. மணி இஸ் எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நல்லா நம்ம நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய மைண்ட் செட், அதாவது டீஃபால்ட்டாக அவங்க யோசிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. டீஃபால்ட்டாக அவங்களுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மகிட்ட இன்னும் பணம் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் வந்துருமா. அவங்க பணம் செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. ஐயோ பணம் போகுதே அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. நிறைய கம்ஃபர்ட் வருதே அப்படிங்கிறது தான் அவங்களோட தாட் இருக்கும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, நல்ல ஒரு ஹோட்டல், நல்ல ஒரு கம்ஃபர்ட், நல்ல ஃபுட்டு, நல்ல ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன வருது அப்படிங்கிறதான் யோசிப்பாங்க ஒழிய பணம் போகுதே அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்களாம். ஸோ அதனால தான் சொல்லுவாங்க, மணி எனர்ஜி நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் உனக்கு வரும், நீ என்ன யோசிக்கிறியோ அதுதான் உனக்கு ரிட்டர்ன் வரும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஃப்ரீக்குவன்சியை செட் பண்ணுறதுக்காக தான் இந்த புக்கில் வந்து அந்த 28 days ப்ராக்டிசஸ் அவங்க கொடுக்குறதே. எப்படி வந்து நம்ம காலையில் எழுந்திரிச்சோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு காஃபி குடிக்கணும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், மதியானம் லஞ்சு முடிக்கணும், டின்னர் சாப்பிடணும், ஜிம்முக்கு போகணும், யோகா பண்ணணும், நல்ல ஃபுட் எடுக்கணும், டயட் பார்த்துக்கணும், இதெல்லாம் வந்து டே டு டே லைஃப்பில் எதையுமே சொல்லாமல் ஞாபகப்படுத்தாமல் இன்பில்ட்டாகவே நம்மகிட்ட எப்படி இருக்கோ அதே மாதிரி கிராட்டிடியூடையும் இன்பில்ட்டாக நீ கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 28 days ப்ராக்டிஸ். இந்த 28 days முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிராட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டாக உன் மைண்டில் அமைஞ்சிடும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ நன்றி சொல்ல ஆரம்பிப்ப, ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கிரேட்ஃபுல்லாக எடுத்துக்க ஆரம்பிப்ப. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, the blessings will be more in your life. ஸோ அந்த பிளெஸிங்ஸ் அதுதான் சொல்லுவாங்க, கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அந்த பிளெஸிங்ஸ் அதிகமாக வர 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 யூர்னா அபண்டன்ட் ஸ்டேட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த புக் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதுதான் இந்த புக்கோட என்டையர் ரிவ்யூ. இந்த புக் வந்து கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு புக்கு தான். அண்ட் இப்போ சீக்ரெட்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு மறக்கவே மாட்டீங்க, நேரம் படித்து முடிச்சிருந்துருப்பீங்க. இன்கேஸ் சீக்ரெட் படிக்கல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் அட்லீஸ்ட் சீக்ரெட்டையும் வாங்கி படிங்க, இந்த புக்கையும் வாங்கி படிங்க. த மேஜிக் டெஃபினெட்லி வில் பிரிங் மேஜிக் இன் யுவர் லைஃப். கண்டிப்பாக மேஜிக் உண்டாக்குங்க. அண்ட் நம்மளுடைய சேனல் வந்து நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, நிறைய புது புது விஷயங்கள் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐம் ஸோ கிரேட்ஃபுல், கிராட்டிடியூட்னஸ். Thank you so much for all the subscribers. Thank you so much for all the people who are taking time and effort and the energy to comment and everything. So thanks a lot. இன்னும் நிறைய பாருங்க. வேறு ஏதாச்சும் ஒரு புக்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அந்த புக்கை படிச்சுட்டு என்ன எப்படி அப்படிங்கிறது ஒரு கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன்.